பழனி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோயில் உட்பட அரசு புறம்போக்கு சொத்துகள் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட சம்பவங்கள் அதிரடியாக அம்பலமாகி இருக்கின்றது. முதலில் பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.4 ஏக்கர் நிலம் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்ததும் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ஆவணங்களை தயார் செய்த ஜெயபிரகாஷ் சிபிசிஐடியில் சரணடைந்தார். இதனைத் தொடர்ந்து ஒட்டஞ்சத்திரத்தில் நாகனம்பட்டி நல்லசாமி என்பவருக்கு சொந்தமான 81 சென்ட் நிலத்தை கைப்பற்ற 2020 தள்ளுபடி செய்யப்பட்ட பழைய வாரிசு சான்றிதழ் எண்ணை பயன்படுத்தியுள்ளனர். மேலும் முன்னாள் வட்டாட்சியர் சுப்பையாவின் டிஜிட்டல் கையொப்பத்தை போலியாக பயன்படுத்தி போலி சான்று தயாரித்து ஒட்டஞ்சத்திரம் சார்பதிவகத்தில் பத்திரப்பதிவு செய்துள்ளனர். இது முற்றிலும் போலியானது என தற்போதைய ஒட்டஞ்சத்திரம் வட்டாட்சியர் சஞ்சய் காந்தி உறுதி செய்துள்ளார். அடுத்ததாக பழனி கவுண்டர் ஈட்டேரி ரோட்டில் உள்ள 55 சென்ட் அரசு புறம்போக்கு நிலத்தை கோயில் நிலம் பதிவு செய்யப்பட்ட அதே ஜூலை 6, 2026 அன்று ஒரே நாளில் செட்டில்மெண்ட் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது பதிவான சரியாக 7வது நிமிடத்தில் அதே நிலத்தை சவுந்தரபாண்டியன் என்பவருக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு கிரயம் செய்து அடுத்த பத்திரத்தையும் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் அவசரமாக பதிவு செய்து கொடுத்துள்ளார். சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், ஜெயபிரகாஷ், வழக்கறிஞர் சிவக்குமார் கூட்டணி அரங்கேற்றிய மெகா மோசடிகள் குறித்து சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.